ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னியோட டெய்லி சேலஞ்ச் சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல சொல்யூஷன் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாம் கிளியராக இருக்கா? ஓகே, நம்ம சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கானா, நம்மளுக்கு ஏ கிராஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவானா, அதாவது 4, 5ன்னு ஒரு மேட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு காலம் ஃபுல்லாக ஆல்ஃபபெட் இருக்கும், ஒரு காலம் ஃபுல்லாக இன்டிஜர் இருக்கும், ஒரு காலம் ஃபுல்லாக ஆல்ஃபபெட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்டிஜர் இல்லை ஆல்ஃபபெட்ஸ் அப்படி தான் ஒரு காலம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸ் முதல்ல காலத்தை நம்ம பார்க்கணுமா. இன்டீஜர் காலம் இது இருக்கா. இன்டீஜர் காலத்தில் இன்டீஜர் காலம் எல்லாம் ஆட் பண்ணணுமா. 40 + 30 + 20 + 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரும் 100. அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 50, 6, 7, 8 எல்லாத்தையும் 71 வரும் ஆன்சரு. அதை இன்னொரு அவுட்புட்டு. அண்ட் தென் என்ன பண்ணணும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸில் ஆட் பண்ணே வரணும். டிசிபிஏ அண்ட் தென் கேசிஏஆர் இன்னொரு ஆல்ஃபபெட் என்ஓஎன்இ அதான் அவுட்புட்டு. இது நான் சிம்பிளாக ப்ரோக்ராம்லேயே இருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வாங்குகிறோம். இன்புட் வாங்குற ப்ராசஸில் இப்போது 2 லைனில் இருக்கா, 4,5ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. இதை எப்படி இன்புட் வாங்கணும்னு சொல்லிட்டு தனி வீடியோ பண்ணியிருக்கேன் என் சேனலில். அது கொஞ்சம் போய் பாருங்கள், நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ A, B = மேப் ஆஃப் இன்புட் டாட் ஸ்ப்ளிட்னு போட்டிங்கன்னா ஏக்கு இப்போ 4ம் பிக்கு 5ம் அசைன் ஆகிடும். அண்ட் தென் இப்போது மேட்ரிக்ஸ்க்காக ஒரு லிஸ்ட்டு நான் எம்டி லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இன்டீஜர்ஸ்க்கெல்லாம் தனியாக நான் ஒரு லிஸ்ட்டும், இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கெல்லாம் தனியாக ஒரு லிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போது மேட்ரிக்ஸ் எப்படி வாங்குறேன்னு பாருங்கள். இன்னொரு இன்புட்லாம் இந்த மேட்ரிக்ஸ்லாம் இன்புட்லாம் வாங்கல, இதுக்காக நான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I in range of ஏ காலம் தான் இருக்கும், ஏ ரோவை தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 டைம்ஸ் இது ரன் ஆகும். P = input டாட் ஸ்ப்ளிட் ஆஃப், இதுவும் ஒரு லிஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ பியில் எப்படி இருக்குன்னா, P = A 10 R E 8 அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக நம்மளுக்கு வரும். இந்த லிஸ்ட்டை நான் ஜஸ்ட் எல்ல அப்பன் பண்ணுறேன். அது என்ன ஆகிடும், எல் 2 × 2 மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதாவது 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் ஆகிடும். அதாவது மேட்ரிக்ஸ் ஆகிடும், 2 டைமென்ஷனல் அரே ஆகிடும், அது மேட்ரிக்ஸ் ஆகிடும். இப்போ அந்த அரேவை நான் இந்த ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஜிப்பு போட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, ட்ரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் இன் சிங்கிள் லைனில் நீங்கள் மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜிப்பும் போட்டுட்டு ஸ்டார் போட்டுட்டு அந்த வேரியபிள் மேட்ரிக்ஸோட வேரியபிள் போட்டிங்கன்னா, டி போட்டிங்கன்னா அது ஜிப்பாகி நம்மளுக்கு ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது ட்ரான்ஸ்போஸ்னால் ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் மாறி நமக்கு கிடைக்கும். ஏன் அதுக்கு மாற்றுறேன்னா, நான் இப்போ இதெல்லாம் ஒரே காலமாக இருந்துச்சுன்னா ABCD அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரோ வைஸ் கொஞ்சம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக இருந்தது, அதனால் நான் பண்ணிட்டேன். அதுமாரி அது வேறு மெத்தடில் போனால் காலம் வைஸ் போனோம், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். இப்போ மேட்ரிக்ஸ் இப்போ டீயில் எப்படி இருக்குன்னா, ABCD இப்படி இருக்கும். அண்ட் தென் 10, 20, 30, 40ன்னு இருக்கும். RACKன்னு இருக்கும். ENON இருக்கும். 8, 7, 6, 15 இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆகி இப்படி இருக்கும். இப்போ நான் ஒரு ரோவாக அக்சஸ் பண்ணுறேன். இந்த ரோ இப்போ ஃபார் I J in இது இந்த ரோ ஃபஸ்ட் இப்போ அக்சஸ் ஆகி ரன் ஆகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் M = 0ன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இன்டிஜராக இருந்தால் M க்கு 0, ஒரு கேரக்டராக இருந்தால் N = எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இப்போ ஃபார் K in J, இப்போ J என்னென்னா, J தான் ஒரு ரோவாக J 1, 2, 3, 4 ஒரு ரோவாக அக்சஸ் பண்ணோம். இப்போ K in Jனா அதை ஜேயில் ஒரு ஆல்ஃபபெட்டாக ஒரு லெட்டராக கேரக்டராக நம்மளுக்கு அக்சஸ் ஆகும்.
இஃப் கே டாட் இஸ் டிஜிட், இப்போ ஒரு ஆள் டிஜிட்டாக இருந்ததுன்னா கே வந்து டிஜிட்டாக இருக்கா செக் பண்ணுது, இல்லை டிஜிட் இல்லை, அப்போ வந்து எல்ஸில் போயிட்டு என் ப்ளஸ் கே வந்து என்னது ஏவாயிடுமா, கே இப்போ வந்து ஏன்னு இருக்கும், அப்போ என் ப்ளஸ் கே, அப்போ என் ஈக்குவல் இப்போ ஏன்னு இருக்கும். அண்ட் தென் இப்போது மாதிரி ஃபார் லூப் என்ன சொல்ல பி வரும், கே வந்து இப்போ பியாக இருக்கும், பி லைஃப் டிஜிட்டான்னு கேட்கும், இல்லை டிஜிட் இல்லை, எல்ஸில் போய்ட்டு மாதிரி இப்போ வந்து பின்னு இருக்கும், அப்புறம் அப்படியே சி வரும், அப்புறம் டி வரும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பண்ணி ஒயில் அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒய் தான் வந்து நம்மளுக்கு கேரக்டர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போது செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்து 10 20 30 40, இப்போ அது வந்து இப்போ ரன் ஆகும் ஜேயில் இருக்கும். இப்போ அது வந்து ஃபார் கே இன் ஜேன்னு போட்டிங்கன்னா இப்போ கே டாட் இஸ் டிஜிட்டா அது கேட்கும், ஆமாம் 10 டிஜிட் தான், ஆல்ட்டு அதை வந்து இன்டிஜா அது வந்து கேரக்டராக இருக்கும், டபுள் கோட் போட்டிருக்கோம், அதனால் அதை நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்ட் ஆஃப் கேன்னு போட்டால் கன்வெர்ட் ஆகிடும். அது எம்மில் ஆட் பண்ணுறேன், எம் ஈக்குவல் டு ஆட் பண்ணுறேன். அப்போ இப்போ எம் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 10ன்னு இருக்கும். அண்ட் தென் இப்போ 20 வரும், 20 கே கசன் ஆகி ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபார் லூப் ரன் ஆகும் என்ன ஆகும்னா அது கே வந்து டிஜிட்டாக கேட்கும், ஆமாம் டிஜிட், அப்போ 20 வரும், அப்போ 30 ஆகிடும் எம், அதுமாரி 30 வந்துச்சுன்னா 60 ஆகிடும், அப்புறம் 100 ஆகிடும். இப்போ 100 ஆகிட அப்புறம் இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருமா, இந்த ஃபார் லூப் முடிஞ்சிரும்னா எம் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு கேட்கும். எம் வந்து இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுறானே. இப்போ எம் வந்து போன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எம் 0வாக தான் இருந்திருக்கும், அப்போ எம் நாட் ஈக்குவல் 0வா இல்லை, அப்படின்னா எல்ஸில் போயிட்டு தான் அப்போ அது ரிவர்ஸ் ஆகி எண்ணுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி எண்ணில் வந்து ஒயில் வந்து ஆட் ஆகும். ஒரு வேளை இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ எம் வந்து நாட் ஈக்குவல் 0, அப்போ வந்து எக்ஸில் வந்து எம் வந்து ஆட் ஆகிடும். எம்மு பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ்க்கு, என்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸுக்கு. எம் ஒரு வேளை 0வாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம கேரக்டர் தான் ஆட் பண்ணிடுவோம், எம் ஒரு வேளை நாட் ஈக்குவல் 0னா அப்போ இன்டிஜர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி நான் கண்டிஷன் வச்சுக்கேன், இஃப் எம் நாட் ஈக்குவல் டு 0 அப்போனா கேரக்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், எண்ணில் ஆட் பண்ணியிருக்கேன், எல்ஸில் போயிட்டு எண்ணை வந்து ஒயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எம் நாட் ஈக்குவல் 0, எம்முக்கு எதனா ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதை நான் வந்து எக்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸில் ஆட் பண்ணேன், அதே இன்டிஜர் தான் வந்திருக்கு, இன்டிஜர்லாம் எக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட்டு ஸ்டார் எக்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து அன்பேக் ஆகிட்டு எக்ஸில் என்னென்ன இருக்கலாம், இப்போ எக்ஸில் என்ன இருக்குன்னா 100ம் 71 இருக்கும், ஒயில் என்ன இருக்குன்னா ஒயில் டிசிபிஏ கேசிஏஆர் NONE இப்படி இருக்கும். இப்போ இதை அன்பேக் பண்ணிட்டேன்னா இது 171 வந்துடும். அண்ட் தென் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுட்டு ஒய் அன்பேக் பண்ணேன்னா டிசிபிஏ கேசிஏஆர் NONE அப்படி சொல்லிட்டு அவுட்புட் நம்மளுக்கு டிசைர் அவுட்புட் வந்து கிடச்சிரும். இதான் வந்து இன்னோட டெய்லி சேலஞ்சோட சொல்யூஷன். கொஞ்சம் பெருசு தான், எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இம்மிடியேட்டாக ரிப்ளை பண்ணி அது இன்னொரு வீடியோ கூட எடுத்து கிளியராக உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.